ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முருங்கைக்கீரை பொடி, அப்புறம் வந்து கூட்டு பொரியல், இது வேறு என்ன சாம்பார், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். இன்றைக்கும் நான் பொடி தான் இடிக்க போகிறேன். ஆனால் பொடினா இட்லி பொடியில் சாதாரணமாக இந்த முருங்கைக்கீரையை பொடியாக நம்ம வந்து நல்லா நைஸாக நம்ம வேணால் வச்சுக்கலாம், இல்லை ஒரு நாளாக எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். ஸோ அதாவது கீரை இது பொடி இந்த மாதிரி குழம்பு சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், நம்ம குழம்பு எந்த குழம்பு வச்சாலுமே சரி தான், கார குழம்பு, சாம்பார், இட்லி சாம்பார், அப்புறம் வேறு என்ன கூட்டு வகைலாம் வச்சா கூட நம்ம அந்த அளவுக்கு தகுந்ததை 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ இந்த கீரை பொடியை போட்டோம்னா அந்த உடம்புல வந்து நமக்கு ஈஸியாக அந்த சத்து சேர்ந்துடும். அதுவும் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி கீரையெல்லாம் இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட்றதில்ல. கூட்டு இது பண்ணாலுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம அந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டா அவங்களுக்கு தெரியாது. அந்த குழம்போட அளவை பொறுத்து நம்ம வந்து போட்டுக்கணும். நிறைய போட்டாலும் அந்த டேஸ்ட் வந்து மாறுதலடைஞ்சு சின்ன பிள்ளைங்களுக்கு அது வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் குழம்போட அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது பொடி இடிச்சிட்டு நான் வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி கீரையை சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு மட்டும் லைட்டாக, ஏன்னா அது மையத்துக்காக நல்லா நைஸாக வரும் இல்லையா, அதனால் சேர்த்துருக்கேன். நிறைய உப்பு சேர்த்துட்டோம்னா குழம்புல வந்து உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக கீரைக்கு தகுந்த அளவு கொஞ்சமாக போட்டுக்கிறது நல்லதாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் 2 ஈடா வந்து நல்லா நான் போட்டு மிக்சியில் பொடிச்சு எடுத்துக்கிட்டேன். லைட்டாக மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம குழம்பு இதெல்லாம் வைக்கும்போது கொஞ்சம் உப்பு நம்ம லைட்டாக போட்டுக்கிட்டோம்னா வேணும்னா பார்த்துட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதி விட்டு நம்ம இறக்கி வைக்க போகிற சமயத்தில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ 4 பேருக்குன்னா நமக்கு வந்து இந்த அளவு சேர்த்தாலே கொஞ்சம் போதும். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த டேஸ்ட்டு வந்து நம்ம காய வச்சுருக்கிறதுனால லைட்டாக டேஸ்ட்டு மாற தான் செய்யுது. அதனால் நம்ம அந்த மாதிரி சாம்பார் இதெல்லாம் தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் போடுறதுனால அந்த அளவுக்கு தெரியாது. இருந்தாலும் இப்போ இருக்கிற நம்ம குழந்தைங்க வந்து ரொம்ப புத்திசாலிங்க தான். அதனால் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு நம்மளை கேள்வி கேட்பாங்க. இது வந்து நம்ம சில டைமில் வந்து நமக்கு வந்து தண்ணி வச்சுட்டு கடுகு தாளிச்சிட்டு 1 டம்ளர் கழனி தண்ணி, அரிசி களைஞ்ச தண்ணி பார்த்திங்களா, அதை வச்சுட்டு இது ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா இது கொதி விட்டுட்டு நம்ம இறக்கி வச்சுட்டு நம்ம வேணால் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நெய் மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம இது சூப் மாதிரி ஒரு 11 மணிக்கு இந்த மாதிரிலாம் வந்து காஃபி டீ குடிக்கிறது பதில் குழந்தைங்களும் கொடுத்து பார்க்கலாம். குடிக்கிற குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம பெரியவங்களுக்கு இந்த மாதிரி குடிக்கும்போது ரொம்பவே நல்லதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கீரை வந்து சூப்பு சாப்பிடும்போது உடம்பு வலி, அப்புறம் வந்து இந்த கை கால் அசைஞ்செல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து டக்குன்னு கொஞ்சம் சரியாக போயிடும். அப்புறம் எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்க, ஆண் பெண் குழந்தைன்னு யார் கணக்கு இல்லை, எல்லாருமே சாப்பிட்லாம், வயசானவங்க அப்படிலான்ட்டு. 3 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு இது லைட்டாக நம்ம கொடுத்து பழகிட்டோம்னா அப்புறம் குழந்தைங்க அதை தொடர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி கீரை வகை எல்லாமே சின்ன குழந்தைங்களுக்கு இது பார்த்துட்டு தான் கொடுக்கணும். அதனால் 3 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு முருங்கைக்கீரை இதெல்லாம் நம்ம கொடுக்கறது பழக்கம்தான். அது இல்லாமல் நம்ம வந்து எடுத்துகிட்டு கீரை இதெல்லாம் வச்சு கொடுப்போம் இல்லையா, கூட்டெல்லாம். அதனால் இந்த மாதிரி கீரை பொடியை கொடுக்கறது உடம்பு நல்லதாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதுமாரி கருவேப்பிலை, புதினா இந்த மாதிரி எது நமக்கு சீசனில் கிடைக்குதோ அதை எடுத்து நம்ம இந்த மாதிரி சேமித்து வச்சுக்கிட்டோம்னா பொடி பண்ணியோ இல்லை காய வச்சு சருகாக வச்சுக்கிட்டா கூட அந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.